ஹலோ கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு பொன்னியாம ஃபிக்ஸ். நான் உங்கள் பண்ணி இன்றைக்கி நம்ம சின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது அப்லோடாக அபிடியா நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஸ்டோரியை நான் கொஞ்சம் லைட்டாக கான்செப்ட் ஒன்றா தான் இருக்கும், பட் டைலாக்ஸ்லாம் மாற்றி உங்களுக்காக இதை அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. பன்னி ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓகேடா, ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை ஐடல் அத்தை பொண்ணு. இப்படி ஒரு ஒன் ஷாட் இருக்குதா அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஜேகேயோட எஃப்எஃப் போட்டிருப்பேன், சாரி ஒன் ஷாட் போட்டிருப்பேன்ல, சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமா, அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். வழக்கம் போல் தான் எக்கோ அடித்தாலோ இல்லை நாய்ஸஸ் கேட்டாலோ இக்னோர் பண்ணிடுங்க. என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் என் வாய் அடிக்கடி கொளரும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாயடி ரொம்ப வாயடிப்பா, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தல. ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் தான் ஒய்யன். உங்களுக்கு 25 வயசாகுது. நீங்கள் 5 வயசு இருக்கையிலே தமிழ்நாட்டிலேருந்து கொரியாவுக்கு வந்திருப்பீங்க. இப்போ உங்களோட வயசு 25. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொரியாவில் ஃபேமஸான ஒரு கேபாப் ஐடல். உங்கள் ஃப்ரெண்டு மாயாவுமே ஒரு கேபாப் ஐடல். ஓகேவா? நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சாரி, நம்ம ஜின்னோட இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜின் வில்லேஜில் இருப்பார். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அவருக்கு 30 வயசு ஆகுது. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்குது, ஒரு தம்பி இருக்குது. அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் நம்ம ஆரன், தம்பி நம்ம ஜேகே. அண்ணனுக்கு நம்ம ஆரனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆரனோட ஒய்ஃப் சாராவுக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கான், பேர் சிம்சிம். ஓகேவா? உங்களுக்கு சிம்சிம்மை தெரியும், ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே தெரியும். சாரா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தது தான், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆரம்புக்கு ஃப்ரெண்டாகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே பேசியிருப்பீங்க. பட் ஜின் அப்புறம் ஜேகேங்கிற கேரக்டர் இருக்காங்களா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. பட் அத்தைக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இவங்க பேர் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நம்ம அப்புறம் உங்கள் ஜின்னுக்கு தெரியும் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு அத்தை பொண்ணு நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 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 வீட்டை தான் காட்டுறோம். வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு தான் சொல்லுங்கள், என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் கேட்குறீங்க. ஆமாடா, அந்த பொண்ணு நீங்கள் தான் கேட்குறீங்களா? அவங்க வையன், இந்த வருஷமாச்சு ஊருக்கு வாயேன். நீ 2 இயர்ஸ்க்கு பிரேக் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் இந்த வருஷம் மட்டும் வா, ப்ளீஸ் 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 வையா. இல்லைனா அத்தை உன்ட்ட எப்போயுமே பேச மாட்டேன். அம்மாலாம் வந்துட்டாங்க பாரு, நீ தான் வரவே மாட்டேங்கிற. எப்போ 5 வயசில் போனது, இப்போ நீ வளர்ந்துட்ட. இது வரைக்கும் நான் வீடியோ காலில் தாண்டி பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தது ரெடி. செல்லோட பட்டுல என் செல்ல குட்டியில ப்ளீஸ் 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 அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க அத்தை கெஞ்சுறாங்க. நீங்கள் போதும் 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 போதும், ஐஸ்லாம் போதும். சரி, ஆல்ரெடி டிக்கெட் போட்டு வச்சுருப்பீங்களே அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்போ அவங்ககிட்ட அவங்க அம்மா தான் ஆமாடி, டிக்கெட் அந்த செல்ஃபில் தான் இருக்குது, வச்சுட்டு தான் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தெரியும், தெரியாமல் அத்தெல்லாம் இப்படி பேசாதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் மாயாவுக்கும் போட்டியா இல்லை எனக்கு மட்டும் போட்டியா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க உங்கள் அம்மாட்ட. அவங்க அம்மா உனக்கும் மாயாவுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன், 2 பேரும் சேருங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாயா அங்கிட்டிருந்து ஐயோ ஆண்டி நான் வரல அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் இல்லைம்மா அவள் வருவா, சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க.
அப்படியே மாயா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் வந்து மாயா லக்கேஜையும் வந்து பேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ அங்கே சீன் கட் பண்ணி இப்போ வந்து ஒரு வில்லேஜ் தான் காட்டுறோம். வில்லேஜுக்கு முன்னாடி ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு, ஓகேவா? அந்த வில்லேஜ்லேயே பெரிய வீடு. அது எப்படி சொல்கிறது, இந்த ஓல்டு மாடலில் ஒரு வீடு இருக்கும் தெரியும்ல. எப்படின்னா வந்து ரொம்ப பழைய காலத்தில் வந்து அந்த நடுவில் வந்து எப்படி சொல்கிறது, நடுவில் வந்து இது மாதிரி ஸ்பேஸ் மாதிரி விட்டு துளசி செடியாக ஏதோ ஒரு செடி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி நல்லா ரொம்ப பழைய காலத்து வீடு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய வீடு தான் நல்லா. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும், ஓகேவா? அப்போ அந்த வீட்டுக்கு வெளியே தான் வந்து ஒரு கார் நிற்கிது, ஒரு பிளாக் கலர் காரு. அதுலேருந்து 2 பொண்ணுங்க தான் இறங்குறாங்க. ஆமாடா, அது நீங்களும் மாயாவும் தான். 2 பேரும் வந்து இறங்குறீங்களா, அதை வந்து அவங்க அத்தை வந்து உள்ளாக்க வந்து பார்த்துருப்பாங்களா. அவங்க அத்தை வந்து வேகமாக ஒய்யனா இவ்வளோ அழகாக இருக்க நீன்னு, என் அழகுடி அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொடக்கெலாம் எடுக்கிறாங்க. எப்படின்னா வந்து இப்படி சுற்றி சொடக்கு எடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து சரி சரித்தா அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அத்தை வந்து சரி சரி சீக்கிரம் உள்ள வா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து ஓடிடுறாங்க உள்ளாக்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பர்சன் தான் வராரு உள்ளாக்க. ஐ மீன் உங்களை தாண்டி தான் கிராஸ் ஆகி போகிறாங்க அந்த பர்சனை. நீங்கள் வந்து அண்ணா, ஒர்க்கர் அண்ணா, எனக்கு இந்த லக்கேஜ் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வர ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்களா. அப்போ அந்த பர்சனுமே வந்து என்னது ஒர்க்கர் அண்ணாவா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாம், நீங்கள் இங்கே ஒர்க் தானே பண்ணுறீங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. இல்லை, நான் இங்கே ஒர்க்லாம் பண்ணல அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ சாரி அப்போ நானே வந்து தூக்கிக்கிறேன் லக்கேஜ் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் தூக்க போகிறீங்களா. அப்போ அந்த பர்சன் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கீங்கள, ஹெல்ப் பண்ணல, சரி நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்களோட ஒரு பர்சன் வந்து தூக்குறாங்க. இன்னொரு பர்சன் பின்னாடியிருந்து வந்து வராங்க. அந்த பர்சனை அந்த லக்கேஜை தூக்குடா அப்படிங்கம்மா சொல்லிட்டு முன்னாடி போகிற பர்சன் வந்து சொல்கிறாங்க. பின்னாடி வந்த பர்சன் வந்து சரி ஹயா அப்படிங்கம்மா சொல்லிட்டு தூக்குறாங்க. அப்புறம் வந்து அது நம்ம ஜின்னு ஜேகேன்னா உங்களுக்கு வந்து அவங்க யாருன்னு கூட தெரியாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்து வீட்டில் அவங்க தான் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணோம். சரி அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்களுமே உள்ளாக்கு போகிறீங்க. உள்ளாக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட தான் கிளவி எப்படி இருக்கு நீ அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட தான் உட்காந்து பேசுகிறீங்க. அவங்க பாட்டியுமே வந்து என் பேத்தியா நீனு, எம்பிட்டு அழகாக இருக்க, ஏன் அழகு ராசாத்தி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்களும் சுற்றி போட்டு அதை அப்படி சுற்றி சொடக்க எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பாட்டி ரொம்ப தாங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அதுமே போடி சிரிக்கி அப்படிங்கம்மா சொல்லிட்டு கன்னத்தில் இப்படி வந்து செய்வாங்களா, அந்த மாதிரி வந்து அந்த பாட்டியை செய்கிறாங்க. நீங்கள் வந்து ஒழுப்ப பாரு பாட்டிக்கு, என்ன பாட்டி மேக்கப் பலமாக இருக்குது அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பாட்டியுமே வந்து அடி பாவி நானா அது என்னமோ சொல்லுவாருங்களே, நான் நேச்சுரலா பாட்டி நேச்சுரல், நல்லா நேச்சுரல் பியூட்டி அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தோற இங்கிலீஷ்லாம் பேசுதுப்பா அப்படிங்கம்மா சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்களா. அப்போ வந்து மாயாதை வந்து ஹாய் பாட்டி அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ பாட்டி வந்து ஆய் வந்து கக்கூஸ்க்கு போமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாட்டி ஹாய் அது இல்லை அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு தாங்கல. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்களா. பாட்டி வந்து ஆயோ பியோ போமா, சாரிடா. பாட்டி வந்து ஆயோ பியோ இந்தா கொல்லையில் இருக்குது, நீ போய்க்கோ அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாயா வந்து உங்களை எதுவும் மறைக்கிறா. நீங்கள் வந்து பாட்டி ஹாய்னா வணக்கம்னு அர்த்தம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ பாட்டின்னு வந்து அதான் வணக்கத்தை வணக்கம்னு சொல்லணும், பேயின்னு சொல்லிட்டு சரி வணக்கம் இப்போ உள்ள உட்காரு அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாயெல்லாம் வந்து
என்னடி இந்த பாட்டு என்ன இப்படி டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறேன். நீங்கள் வந்து அவங்க அப்படி தாண்டி விட்ரி அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாட்டி வந்து இருங்களேன், எப்படின்னா ஹாலு, நல்ல பெரிய ஹாலு, அப்புறம் வந்து கீழே வந்து கொஞ்சம் ரூம்ஸு, ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து படிக்கட்டு ஏறி போகணும். அங்கே வந்து கொஞ்சம் ரூம்ஸு, அதுக்கு மேலே வந்து டெரஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு கிச்சன் ஹால்லேயே இருக்கும். ஓகேவா, நல்லா பெரிய கொல்லை இருக்கும், உங்களுக்கு தோப்பெலாம் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து கிச்சன்லேருந்து அவங்க அம்மா வந்து ஒய்யன் இங்கே வாடி அப்படிங்கம்மா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்களுமே வந்து சொல்லுமா என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க அம்மா வந்து என்னாச்சுடி மாயா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போய் உட்காந்துருக்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீங்கள் வந்து பாட்டி சொன்னது மாயா வந்து இப்படி மூஞ்ச வச்சுட்ருக்குது எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அதை கேட்டுட்டு அம்மா உங்கள் அத்தைலாம் சிரிக்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து என்ன ஜோக்கு இப்படியெல்லாம் சிரிக்கிறீங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு நம்ம சின்னதாக வராரு. நீங்கள் வந்து ஆமாத்தா நான் கேட்கணும்னு நினச்சேன், இந்த ஒர்க்கர் அண்ணா ஏன் இங்கே நிற்கிறாரு அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. உங்கள் அத்தை வந்து ஒர்க்கர் அண்ணா இல்லடி, அவன் தாண்டி என்னோடய 2வது பையன் சொன்னேன்ல சின்ன அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்களா. நீங்கள் வந்து ஆமாம் சின்ன அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து மண்டையிலே தட்டிட்டு ஒழுக்கமாக மாமான்னு கூப்பிட்றேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னது மாமான்னு கூப்பிடணுமா, இவங்கள நான் மாமான்னு கூப்பிடுவேன் போம்மா, சும்மா மாமா பேமான்னு, நான் வந்து சின்னன்னு கூப்பிட்டுக்கிறேன் இல்லைனா அண்ணன் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க அம்மா வந்து முறையாக கூப்பிட்றீ அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து போமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் மாமா வந்து ஹாலில் டிவி பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் போய் உட்காந்துட்டு என்ன டிவி தான் பார்க்குறீங்க, வாங்க வந்துருமா செல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொன்னீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கூட எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. உங்கள் மாமா அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து ஒய்யன்னு சொல்லுவோம் எப்படி வந்து அப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்றாங்க. நீங்கள் வந்து இப்போ தான் இந்த செல்லெல்லாம் கண்ணுக்கு தெரியுதாக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மாமா வந்து சாரிடாம்மா, நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஸோ அதனால தான் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிதான் அப்படிங்கிற சொல்லிட்டு ஆமாம் ஆரம்பம்மா எங்கே, அப்புறம் சாரா எங்கே அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. அப்போ வந்து பின்னாடி இருந்தான் அத்தை அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு சத்தம். நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சிம் தான். சிம் எப்பட்றா இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டு அவனை தூக்கி அப்படியே சுற்றுறீங்க. அவன் வந்து அத்தை நல்லா இருக்கத்த, நீ எப்படி இருக்க பாரு, நீ எவ்வளோ அழகாயிட்ட, பேசாமல் நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து அட்டப்பாவி இன்னும் முளைச்சி 4 இல்லை, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா, சரி பார்த்துக்கலாம், நீ சீக்கிரமாக வளர்ந்துரு, சீக்கிரமாக நீ வளர்ந்துட்டீன்னா நான் வயசாயிருவேனே என்ன பண்ணுவேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து பரவாயில்லத்த, நான் நீ வயசானதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து அத்தை வயசானதுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து ஆமாத்த, நீ வயசானாலும் அழகாக தான் இருப்ப அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு சரி உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கே அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து அவன்தான் அவங்க 2 பேர் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறானா. நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்களா, சரி நம்ம போய் அதை கெடுத்து விடுவோமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து ஓகே போகலாம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறான். அவன் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் மாதிரி படிக்கிறான்டா.
ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே பதுங்கி பதுங்கி நீங்கள் அவனை கையில் தான் வச்சுருக்கீங்க, அப்படியே பதுங்கி பதுங்கி பூனை மாதிரி போகிறீங்க. அதை வந்து பின்னாடி இருந்து ஜேகே பார்த்துட்றான். எங்கே இந்த பொண்ணு பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி போகுது அப்படிங்குமா சொல்லிட்டு அவரும் அவங்க பின்னாடியே வந்து பதுங்கி பதுங்கி வரார். நீங்கள் போயிட்டு டொப்புன்னு சாரா ரூம் கதை வந்து திறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கத்திட்டு நிற்கிறீங்க, நீங்களும் சிம்சிமும். அப்போ உள்ளாக்கு வந்து சாராவும் ஆரம் தானே இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹே எப்படி வந்த, சொல்லவே இல்லை அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து வந்தது கூட தெரியல, அப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சாரா வந்து என்னடி பேசிகிட்டு இருக்க, பையன் இருக்காண்டி அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஐயோ உன் பையன் ஒன்றும் ஒழுக்கலை அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் வந்து அவன் சொன்னதெல்லாம் சொல்லி காட்டிகிட்ருக்கீங்க. வெளியே இருந்து ஜேகே தான் டே சிம்சின்னு இப்படியோட நீ சொல்லி வச்சுருக்க அப்படிங்குமா சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் வராரு. அப்போ சிம்சிம் வந்து மாமா ஆமாம் மாமா சாரி என்னமோ சொல்லுவாங்களே மாமாவா சித்தப்பாவா தெரியலடா, எனக்கு முறை தெரியல, ஓகேவா, நம்ம மாமானே வச்சுக்கோம், ஓகேவா. அப்போ வந்து ஆமாம்மா நீ எதுக்கு அம்மா ரூம்குள்ளே வர, சாரி எங்கள் ரூம்குள்ளே ஏன் வர அப்படிங்குமா சொல்லிட்டு சிம்சிம் கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க சாராட்ட கண்டுபிடிச்சி யாருன்னு கேட்குறீங்க. அப்போ வந்து ஆரம் தான், அது என் 3வது தம்பி ஜேகே அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே அப்படிங்குமா நீங்கள் வந்து ஒரு லுக்கு தான் விடுறீங்க. அப்போ வந்து அவர் தான் பாடுறா வந்த கெஸ்ட்டுக்கு நம்ம பேர் கூட தெரியல, என்ன யாருன்னே தெரியல போலையே அப்படிங்குமா நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் ஹலோ ஜேகே, 5 வயசில் பார்த்ததில் யாரையும் அவ்வளோவா ஞாபகம் இல்லை, ஸோ அதான் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் வந்து தங்கி தங்கி தான் பேசுகிறீங்க. அப்போ வந்து நம்ம ஆரம்பம் வந்து சரிடா வெளில போ நாங்களாம் பேச போகிறோம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்து ஏன்னா பாத்தியா என்னையே வெளியே போனுங்கிற அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம ஜேகே. அப்போ ஆரம்பம் சரிடா வந்து உட்கார் அப்படிங்கும்போது சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் தான் சாராட்ட சாரா நெக்ஸ்ட்டு பாய் பேப்பியா இல்லை கேர்ள் பேப்பியா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்களா. அப்போ சாரா வந்து வைக்கப்பட்டுட்டே சும்மா ரெடி அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம சின்ன அம்மா அம்மா அப்படிங்குமா சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ சாராவுமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் திரும்பி தான் பார்த்துருப்பீங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், ஆரம், நம்ம சாரா, ஜேகே எல்லாம் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லோரும் சிம்சிம்மை பார்க்குறீங்க. சிம்சிம் வந்து அப்பா நீங்கள் பாருப்பா என்ன அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறான் அவன். அப்போ வந்து 2 பேரும் எல்லாருமே அவனை தான் பார்க்குறீங்க. அப்போ வந்து அவன் வந்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு எல்லோரும் வந்து சிரிக்கிறீங்க. நீங்களும் சரி, சாரா சரி, ஆரம் சரி சிரிக்கிறீங்க. நம்ம ஜேகே மட்டும் முறைக்கிறாரு. டே பொடுவாண்டு என்னடா பேசிகிட்ருக்க அப்படிங்குமா சொல்லிட்டு தான் வந்து முறைச்சிட்ருக்காரு. அப்போ சிம்சிம் அப்போ வந்து நீங்கள் தான் டே சிம்சிம் இப்போ தானடா என்கிட்ட கேட்டேன் மறுபடியும் கேட்குற அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்களா சிம்சிம் பார்த்து. அவன் வந்து அத்தை நீ சரின்னு சொல்லிட்டா என் அம்மா அப்பாவை கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அம்மா அப்பா கோச்சிக்க மாட்டாங்க அப்படிங்குமா சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஜேகே வந்து ஜேகே இந்த தாட்டி முறைக்கல, பின்னாடி இருந்து ஒரு பர்சன் வந்து முறைச்சிட்ருக்காங்க. முறைச்சிட்டு முளைச்சி 4 இடக்குள்ள உனக்கெல்லாம் அப்படிங்குமா சொல்லிட்டு வராங்க ஒரு பர்சன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சின்னதான் வந்துட்டு என்னடா பேசிகிட்ருக்க அப்படிங்குமா சொல்லிட்டு வாயிலே போடுறாரு. அப்போ ஆரம்பம் டே சின்ன பையன் தானடா விடுடா அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஜேகே தான் உன் பிள்ளைன்னா மட்டும் விடுறா, ஏன் அதுவே நான் 3rd
3rd ஸ்டாண்டர்ட் இதே வயசில் தான் ஒரு பொண்ணு பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன அந்த வாட்டி அடித்தா அந்த வெளுத்தீங்க, இப்போ என்னடா பேசுகிற அப்படிமா சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கையில் அதே கிளாஸ் பொண்ணுகிட்ட போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு தான் வீட்டில் எல்லோரும் போட்டு மொத்தி எடுத்திருப்பாங்க. மனசு 4 இடம் விட்டுட்டா உனக்குலாம் மேரேஜ் கேட்டுதான் அப்படிங்கமா சொல்லிட்டு வெளுன்னு வெளுத்திருப்பாங்க. அதுதான் வந்து ஜேகே சொல்கிறாரு. ஆரம்பிட்டு டே அப்போ நீ உன் முறை பொண்ணுட்ட இல்லை இந்த மாதிரி உனக்கு ஒரு அத்தை இருந்திருந்தா கேட்டால் சரின்னு சொல்லலாம். நீ போய் ஏதோ ஒரு கிளாஸ் படிக்கிற பொண்ணுகிட்ட இப்படி போய் கேட்ட, அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்குடா அப்படின்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது கேட்டோன்னே சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் வந்து ஹலோ அர்ஜுன் என்ன சொல்லு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ இங்கே நம்ம ஜின்னுக்கெலாம் வந்து என்னது அர்ஜுனா அப்படிங்கமா சொல்லிட்டு பார்க்குறாரு ஜேகேவை தான். ஜேகே வந்து அர்ஜுனா அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் ஜின்னு பார்க்குறாரு. நம்ம ஜேகேயும் ஜின்னும் மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து நம்ம சாராலாம் நோட் பண்ணுறாங்க. அப்போ சிம்சம் வந்து அத்தை அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம் இருடா அப்படிங்கமா ஒரு நிமிஷம் இருமா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. சொல்லிட்டு என்னடா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. சிம்சிம் பார்த்து சிம்சிம் வந்து அத்தை யார் அது, எனக்கு முன்னாடியே யாராச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்களா, நீ சொல்லிட்டியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு இல்லை என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவன் வந்து ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்து ஐயோ எனக்கு பாய் ஃப்ரெண்டா இல்லைடா, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம் அப்படிங்கமா ஒன்றா தான் படித்தோம், இப்போ அவனும் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கமா சொல்கிறீங்க. சரித்த எதுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறானா. நீங்கள் வந்து தெரியலடா அதான்டா கேட்டுட்டு இருந்தேன், வரியா போமா வீட்டுக்கு கால் பேசலாமா அவனோட அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. சிம்மா நான் வரனே, அந்த மாமாவை எனக்கும் காட்டுங்கத்த அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் பின்னாடியே வரான். நீங்கள் வந்து கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு போயிருப்பீங்க. அப்படியே வந்து நம்ம ஜின்னு தான் வந்து உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன இந்த ஆள் இப்படி முறைச்சிட்டே இருக்காரு அப்படிங்கமா சொல்லிட்டு நினச்சிட்டு போயிருப்பீங்க. போயிட்டு ஒரு இயர்லி மார்னிங் அந்த மாதிரி டயத்துக்கு தான் நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. இன்றைக்கி சண்டே ஓகேவா. ஸோ ஒரு 6:30 அந்த மாதிரி டயத்துக்கு வந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே உட்காந்து பேசிவிட்டு அப்படியே ஒரு 7:30க்கு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க. 9:30க்கு வரீங்க கீழே நீங்களும் சிம்சிமும். அப்போ வந்து சிம்சிமும் நீங்கள் தான் வந்து பார்த்தியா அழகாக இருந்துச்சுல அது அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ வந்து சிம்சிம் வந்து குடு இறங்கி ஓடி அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சிம்சிம் கத்திகிட்ருக்கான். ஹாலில் எல்லாருமே வராங்க. எல்லாமே வந்து என்ன சிம்சிம் ஏன் கத்திகிட்ருக்க அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க. அப்போ வந்து சிம்சிம் வந்து பாட்டி அத்தை அர்ஜுன் மாமா காட்டினாங்களா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து உங்கள் அம்மா தான் வந்து அர்ஜுனா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆமாம்மா அர்ஜுன் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. சரி அர்ஜுன் மாமாவுக்கு என்ன அப்படிங்கமா சொல்லிட்டு சாரா கேட்குறா. அப்போ வந்து அவர் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறான். சிரிச்சிட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்து ஆமாம்மா அதுதான் சொல்லணும்னு வந்தேன், அர்ஜுனுக்கு இன்னும் 2 வீக்ஸில் கல்யாணம் இருக்கான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்கள வந்து எங்கடி கல்யாணம் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லம்மா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ உங்கள் அம்மா வந்து ஏன்டி ஃப்ரான்ஸ் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது வந்து பொண்ணுக்கு ஃப்ரான்ஸில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாம், ஸோ அதனால் ஃப்ரான்ஸுக்கு கல்யாணம் முடிக்க போகிறான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ வந்து அம்மா வந்து சரியான ஆள் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி அதுக்கு எதுக்குடி இவ்வளோ நேரம், 7:30 மணி போல் போனேன்னு நினைக்கிறேன், மணி 10 போகுது, இப்போ தான் இறங்கி வர அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீங்கள் வந்து ஆமாம்மா
அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவள் தான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் செலக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தா. அதை நாங்களாம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேசி சிரிச்சிட்டு இருந்தோமா. அதுதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ வந்து நம்ம அர்ஜுன் வந்து அத்தை யார் இந்த அர்ஜுன் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து நம்ம யார் சொல்கிறது, நம்ம மாயா தான் வந்து அதுவா அது எங்கள் கூட ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்றா படிச்சுட்டு இருந்தான் அவன் தான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து மாயா அம்ஷிக்கு வாயா அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவள் காதில் என்னமோ சொல்கிறீங்க. அவள் வந்து அப்படியோ அனுப்பியிருக்கானா என்ன அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து அனுப்பியிருக்காவா பாப்பமா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ சிம்சம் வந்து என்னத்தை பார்க்க போகிறீங்க, எனக்கும் காட்டுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நாங்கள் பெரியவங்கள, ஸோ நாங்கள் மட்டும் தான் பார்ப்போம் அப்படிங்கமா சொல்லிட்டு சாரா கண்ணிலே வந்து என்னமோ சொல்கிறீங்க. சாராவை கூப்பிட்டு கண்ணிலே என்னமோ சொல்கிறீங்க. அவளுமே வந்து அப்படியா அனுப்பியிருக்கானா என்ன அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து ஆரம்பம் வந்து யார் என்ன அனுப்புனா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் தான் வந்து அது அர்ஜுன் ஒன்று அனுப்புனா அதுதான் சாராட்ட காட்டணும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னென்னா சாராவுமே உங்கள் கூட தானே படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பா மேரேஜ் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் வந்து சாரா வரியா மேலே அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இங்கே இந்த நம்ம 3 வயசுக்குமே வந்து என்னதும் மேலே வரியாவா, என்னடா பார்க்க போகிறாளுங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தலையும் புரிய மாட்டேங்குது, காலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கமா சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் 3 பேர் வந்து அத்தை சிம்மா பிடிச்சிக்கங்களேன் அப்படிங்கமா சொல்லிட்டு போகிறா சாரா. ஓகேம்மா அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்களுமே பிடிச்சிக்கிறாங்க. போய் என்னென்னா வந்து மொட்டை மாடிக்கு போயிடுறீங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்கள் தான் வந்து ஃபோன் கேலரி ஓப்பன் பண்ணுறீங்க. இது செம்ம ஃப்ளேவர்டி அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பின்னாடி வந்து என்ன தெரியும் அப்படி என்ன தடி பார்க்குறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு ஆரம்பம் தான் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லையே மாமா அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் மறைக்கிறீங்க. பின்னாடி இருந்து ஜின் வந்து பிடுங்கிட்டு பார்த்தா அது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயின்லாம் இருக்கும்ல, இந்த ரெட் ஒயின், ரோஸ் ஒயின், இந்த மாதிரி ஒயின்லேயே வந்து சாக்லேட்ஸ் இருக்கும். ஒரு சில ப்ராண்டில் வந்து ஒயின் ஃப்ளேவரில் வந்து சாக்லேட்ஸ் இருக்கும். அந்த சாக்லேட்ஸு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சாக்லேட்ஸ் எப்படி சொல்கிறது, எப்படின்னா வந்து ஒயின்னா வந்து அந்த ஒயின் கிடையாது, ஆல்கஹால் அந்த ஒயின் கிடையாது. எப்படின்னா வந்து இந்த கிரேப் இருக்குல்ல, கிரேப்பை வந்து செக்மெண்ட் அது எப்படி சொல்கிறது, பதப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா அந்த ஃப்ளேவரு. ஆப்பிளை வந்து ஆப்பிள் பதப்படுத்தி வைக்கிற ஃப்ளேவர், அந்த மாதிரியான சாக்லேட்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் வந்து அது ஆல்கஹால் இல்லை, நான் ஆல்கஹால். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான சாக்லேட்ஸு, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சாக்லேட்ஸு, அப்புறம் நட்டல்லா, டைரி மில்கி, இந்த மாதிரி நிறைய ப்ராண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் ஃபோட்டோ தான் இருக்குது. இதை வந்து ஜின் பார்த்துட்டு சாக்லேட்டா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஃபோனை பிடிங்கிட்டு ஆமாம் சாக்லேட் தான், வேறு என்ன நினச்சிங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்து நம்ம ஜின்னு, நம்ம ஜேகே, நம்ம ஆரம் 3 பேரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஆக்வர்டாக சிரிக்கிறாங்க. உங்கள் 3 பேருக்கு பிடிச்சிருச்சு, அவங்க என்னத்தை தான் நினச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து சாரா வந்து ஓகே நாங்கள் போகிறோம் அப்படிங்கமா சொல்லிட்டு போயிருப்பா. அப்போ வந்து ஆரம் வந்து நின்றுட்டு அங்கிட்டு வந்து அவங்களாம் நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு சாரா இங்கே வாயேன் அப்படிங்கமா சொல்லிட்டு, சாரி மாயா இங்கே வாயேண்டி அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. மாயாமே வரா. இது செம்மையாக இருக்கும்ல, செம்ம ஃபிகரடி அப்படிங்கமா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்து கத்திராதடி வலிங்கிற போதுடி, இங்கே தாண்டி இருக்காங்க அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சாரா வந்து சும்மா நச்சதை தானே இருக்காங்க அப்படிங்கமா சொல்லிட்டு
அவள் வந்து சொல்கிறா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரான்ஸ்லலாம் வந்து இப்போ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருப்பான் அவங்க அர்ஜுன் வந்து அங்கே வந்து பசங்கள்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான் அவங்களுக்கு அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு சும்மா நச்சுன்னு இருக்காங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க பின்னாடி இருந்து ஆரம்பிச்சுட்டு அடி பாவீங்களா என்னத்தடி பார்க்குறீங்க இப்படி அப்படிங்கமா சொல்லிட்டு உத்து பார்த்தா பசங்க ஃபோட்டோ தூ அப்படிங்கமா சொல்லிட்டு துப்புறாரு நீங்கள் வந்து அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்போ வந்து அவர் வந்து பசங்களை சைட் அடிக்கிற வெக்கமாக இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் வந்து ஹலோ அடக்கணும் அங்கே இருக்கையில் பொண்ணுங்க ஃபோட்டோ அனுப்ப சொன்னவங்க தானே நீங்கள் சாரி வீடியோ காலில் காட்ட சொன்னவங்க தானே நீங்கள் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்தை சொல்கிறீங்களா வந்து அதெல்லாம் பழசு அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடாது இப்போ ஐம் ஹோம்லி மேன் அப்படிங்கமா சொல்கிறேன் நீங்கள் வந்து ஹோம்லி மேன் தான் மொட்டை மலை சைட் அடிச்சிட்ருக்கீங்களோ அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க ஆமாம் நம்ம சின்ன ஜேகே 3 பேர் வந்து மொட்டை மாடிக்கு வந்ததே வந்து போகிற வர பொண்ணுங்க சைட் அடிக்க தான் அப்போ வந்து நீங்கள் வந்து சைட் அடிக்கிறதுக்கு தானே இங்கே எல்லோரும் வரீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்களையும் மீன் பண்ணி தான் சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட ஜேக்கெல்லாம் வந்து எகிர்றாரு என்னடி உனக்கு பிரச்சனை அத்தை பொண்ணுன்னு பொறுமையாக போனால் சும்மா எகிர்ற உடச்சிடுவேன் உன்கிட்ட தானே அவர் பேசுகிறாரு நீ அவர்கிட்ட மட்டும் பேச வேண்டியது தானே அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஹலோ ப்ரோ நீங்களும் மாமா பையன்கிறதுனால நான் அடங்கி போகிறேன் இப்போ போயிங்க ப்ரோ அப்படிங்கம்மா நீங்கள் ஜேகேட்டு சண்டைக்கு போகிறீங்க உங்களுக்கு அவருக்கு வந்து சண்டே ஆகுது அது வந்து ஜின் வந்து ஜேகே அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து ஜின் வந்து சாரி ஜேகே வந்து அமைதியாகிட்ட ஓகே அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்படியே வந்து நீங்களுமே கீழே போயிருப்பீங்க அப்படியே வந்து இதுவும் பாஸ் ஆகுது அப்படியே டைம்ஸ் பாஸ் ஆகுது ஒரு மிட் நைட் அந்த மாதிரி ஓகேவா மிட் நைட் அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து கிச்சனுக்கு வரீங்க கிச்சனில் பார்த்தா ஆல்ரெடி வந்து ஜின் இருக்கார் நீங்கள் என்ன ஏதாச்சும் இருக்கான்ங்கிற மாதிரி வந்து தேடிட்டுருக்கீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு லைட்டாக பசிச்சிருக்கும் மிட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பழக்கம் உங்களுக்கு மிட் நைட்டில் பசிச்சா சாப்பிட்றது ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து தண்ணி குடிக்க வந்திருப்பார் நீங்கள் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு தேடோ அவர் கேட்குறாரு என்ன வேணும் அப்படிமா சொல்லி கேட்குறாரு நீங்கள் வந்து ஜின் எனக்கு லைட்டாக பசிக்குது நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு அத்தை சொன்னாங்க நான் சொல்கிற டிஷ்ஷு மட்டும் எனக்கு சமைச்சி தரீங்களா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க அவர்கிட்ட அப்போ உங்கள்கிட்ட டிப்ஸ் வச்சுட்டு அப்படியே கேட்குறீங்க அவர் வந்து மிட் நைட் ஏதாச்சும் சாப்பிட்றது பிடிக்குமோ அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் வந்து லைட்டாக பிடிக்கும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறீங்க அவர் வந்து சரி அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் வந்து இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கோங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு நான் இப்போ ரெசிபி மாதிரி சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க 2 முட்டை எடுத்து அது 2 முட்டையில் உள்ள எல்லோ எக் மட்டும் எடுத்து வச்சுருங்க அந்த ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சோன்னு 2-3 ரவுண்ட் ஆஃப் பீன்ஸ் போட்டுட்டு லைட்டாக பெப்பரு கொரியாண்டர் லீவ்ஸ் வெட்டி போட்டுறணும் அப்புறம் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா போட்டு கலக்கிட்டு அந்த மிக்ஸ் பண்ணிட்டு அதை பேனில் ஊற்றிடணும் அந்த பேனில் ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் இந்த எல்லோ யோக் இருக்குல்ல அதை அப்படியே போட்டு என்ன செய்யணும் அதையுமே வந்து எப்படி சொல்கிறது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ எக்கு வந்து ஒரு சைடு போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு சைடு போடையில் வந்து இன்னொரு எல்லோ எக்கை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து கேட்டுட்டு வந்து அவர்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் மயோனஸ் கெச்சப் 2 இருக்கா அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறீங்க அவர் வந்து இருக்குது சிம் கேட்பான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடணும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்களுமே வந்து கிடைக்குமா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க அவருமே தராரு அப்படியே வந்து இது மட்டும் எனக்கு பத்தாது மேகி இருக்குமா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க அவர் வந்து இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு அதையுமே நல்லா நார்மலாக வந்து வேக வச்சுட்டு கொஞ்சோன்னு
கொஞ்சோண்டு அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அது மட்டும் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக எடுத்து அதை நீங்கள் வந்து ஊற்றி அந்த மசாலா இருக்குல்ல அது போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக் ஃப்ரை எடுத்துக்கிறீங்க. எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு கப்பில் வந்து ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது வந்து பன்னியோட ரெசிபி. ஓகேவா? ஏன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அடிக்கடி வந்து இது செஞ்சு தின்னேன். பட் மேகியோட வச்சு திங்க மாட்டேன். கெச்சப் அதிகமாக யூஸ் கெச்சப் மயோனைஸ் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால அது இல்லாமல் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனோட ட்ரை பண்ணிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஜூஸ் சொன்னேன்ல, அது வந்து ஸ்ப்ரைட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஏதாச்சும் ட்ராமா, ட்ராமா, ட்ராமாலாம் பார்க்குறீங்கன்னா இதை வச்சு சாப்பிட்டுட்டே பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகேடா, பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு மேலெலாம் போகல, அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே ரசித்து அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட்றீங்க. அது எப்படின்னா வந்து ஃபுல்லாக இருட்டு, கிச்சன் லைட் மட்டும்தான் எரியுது. அதையுமே அவர் அமர்த்திட்டு போயிட்டார். நீங்கள் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, அதோட டார்ச்சை வச்சு அப்படியே படம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி வந்து மச்சி நீ மட்டும் என்னை விட்டுட்டு சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வரா. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாது, ஜின்னு இருந்தார் எனக்கு செஞ்சு தந்தார், இப்போ உனக்கு யாரடி செஞ்சு தருவா அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறீங்களா? அவரை சொல்லியிருப்பேன். அவள் வந்து மச்சி ப்ளீஸ் இதை எனக்கு தாயே, நீ போய் செஞ்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களுமே வந்து அதை அவளுக்கு கொடுத்துட்டு அப்படியே போய் நீங்கள் இன்னும் செஞ்சுட்டு வந்து அப்படியே சுடுன்னு சாப்பிட்றீங்க. இதை வந்து ஜேகே வந்து ஸ்டெப்ஸில் வந்து தண்ணி குடிக்க வந்திருப்பார். அவருமே கீழே தண்ணி குடிக்க வந்திருப்பார். அப்போ பார்த்துட்டு என்ன வாசனை மூக்கு தொலைக்குதியா அப்படிங்கிற சொல்லிட்டு வந்திருப்பார். அப்போ ஜேகே வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருப்பார். என்னடா 2 வெளிச்சம் மட்டும் தெரியுதேன்னு சொல்லிட்டு அவர் விற்று பார்த்தா நீங்கள் 2 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்களா. அதை பார்த்துட்டு அவரும் வந்து நைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து பார்த்தா தெரியல சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்குமா சொல்கிறீங்க. அவரும் எனக்கும் லைட்டாக பசிக்குது, எனக்கும் வேணும் அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் போயிட்டு அவருக்கும் செஞ்சு கொண்டு வரீங்க. செஞ்சு கொண்டு வந்துட்டு அவருமே சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே அதை அப்படியே போட்டு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. உங்கள் அம்மா தான் வந்து உங்களை எழுப்புறாங்க. நீங்கள் வந்து என்னென்ன ஆலங்காத்தாலே இதுக்குமா எழுப்புற, 10 மணி தானே ஆகுது அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுமே வந்து ஆமாடி சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக கிச்சனில் நாரடித்து போட்டு வந்திருக்கல்ல, இப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்றதுலாம். ஸோ நீங்கள் வந்து கொரியாவில் வந்து தனியாக தான் இருந்துருப்பீங்க நீங்களும் மாயாவும். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. பட் இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி நைட் கிச்சனை அந்த நாஸ்தியாக்கி போட்டு போயிருக்க, செஞ்சு திண்டா வைக்க மாட்டியா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறாங்களே. நீங்கள் வந்து நான் மட்டும் செஞ்சு திண்டா சரி சொல்லலாம், நாங்கள் 4 பேர் இருந்தாலும் செஞ்சு தின்றோம் அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ வந்து 4 பேரா யார் அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் அத்தையெல்லாம் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அத்தை கேட்குறாங்க. அப்படி நீங்கள் வந்து நான் ஜின்னு ஜேகே மாயா அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. உங்கள் அத்தை வந்து என்னது ஜேகேமா, இந்த ஜேகே இப்போ இருக்காளே நைட்டு சாப்பாடு கொடுத்தா வேணாங்கிறது, அப்போ மிட் நைட்டில் போய் இப்படி தான் சாப்பிட்றான் போல், இருங்க எல்லாருக்கும் தெரியாமல் கிச்சனை பூட்டி வைக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் அத்தை தான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை கொரியாவில் மிட் நைட்டில் வாங்கி சாப்பிட்டு பழகிடுச்சிட்டா, இனிமேல் போகையில் ஏதாச்சும் செஞ்சு டேபிளில் மட்டும் வச்சுட்டு போயிடுங்க, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவங்க அத்தை வந்து சரிடா தங்கம்
அப்படிங்குமா சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படிங்குமா சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அந்த வழியாக தான் சின்ன வந்து கிராஸ் ஆகிருப்பார். சின்ன வந்து கிராஸ் ஆகையில் அவங்க அத்தை வந்து கூப்பிட்டு நீ வாடா அப்படிங்குமா சொல்லி கூப்பிட்றாங்க முறைச்சிட்டு. அவருமே வந்து பயந்துட்டு என்ன நம்ம அம்மா இப்படி கூப்பிட்றாங்க, என்னத்தை சொல்லி வச்சாலும் தெரியலையே அப்படிங்குமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நினச்சிட்டு வர்றாரு. ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்து அப்படிங்குமா சொல்லிட்டு தலையாட்டிங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து என்னம்மா அப்படிங்குமா சொல்லிட்டு வராரு. அப்போ அவங்க அம்மா நட்டு மண்டையில நொங்குன்னு கொட்டி வச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு உங்களால் வந்து சிரிப்பு அடக்க முடியல. நீ வந்து சிரிச்சிடுறீங்களா, உங்கள் அம்மா உங்களுக்கு நங்குன்னு கொட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் வந்து ஜின்னு வந்து அடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நடக்குது. அப்படியே வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து 2 ஜீவன் வந்து வெளியே நின்று பார்த்துட்ருக்காது. வேறு யாரும் இல்லை, நம்ம மாயாவும் ஜேகேயும் தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து நீங்கள் 2 பேரும் அடி வாங்குறத பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அத்தை ஜேகே என்ன பண்ணாலும் தெரியுமா, நான் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போயிட்டேன். ஆனால் ஜேகே தான் வந்து கிச்சனை நாஸ்தியாக்கி போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் அப்படி இப்படி வெட்டி அப்படியே வச்சுட்டு போயிட்டான். பாருங்கள் மாயா தான் வந்து அவள் சாப்பிட்டதை அப்படியே போட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்கள் அம்மா போய் மாயா மண்டியில் நறுக்குன்னு வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, மாயாவுக்கு வந்து அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்களுமே வந்து உங்கள் அம்மாவுமே வந்து மாயா வந்து பொண்ணு மாதிரி பார்ப்பாங்களா. ஸோ அதனால் அடிக்கவும் செய்வாங்க. அவங்க போய் மண்டையிலே கொட்டுறாங்க. எதுக்கு இந்த வேலை பார்த்தா அப்படிங்கமா சொல்லிட்டு ஜேகே மண்டையில் போய் உங்கள் அத்தை நங்குன்னு கொட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜேகே வந்து வலிக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து நீங்களும் ஜுன்னும் வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க, ஹைஃபைலாம் போட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் அறியாமலே வந்து நீங்களே வந்து ஹைஃபைலாம் போட்டிருப்பீங்க. ஓகேவா? சரி, அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்படியே டைம்ஸ் ஓடி இருக்கும். இப்படி தான் ஜாலியாக போயிருக்கோம். 3 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் அம்மா தான் கீழே நின்று கத்திகிட்ருக்காங்க. அப்படியே ஒய்யன் எங்கடி இருக்க அப்படிங்குமா சொல்லி கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அம்மாம்மா இந்த வந்துட்டேம்மா அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. அவள் வந்து உங்கள் அத்தை தான் ஒய்யன் சீக்கிரம் வாடா அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் அத்தை ஒரு 5 மினிட்ஸில் நான் டக்குன்னு வந்துடுவேன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கீழே வந்து 3 ஜீவன் வந்து மேலே உங்கள் ரூம்பை பார்த்துட்டே உட்காந்துருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மின்னு, ஜேகே, அப்புறம் சாரா 3 பேரும் வந்து உங்கள் ரூம்பையே தான் பார்த்துட்டு அப்படி கணத்தில் கை வச்சு உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கி நடந்து வர்றீங்க பாருங்க, சின்னலாம் அப்படியே வந்து வாயாக பொழந்து பார்க்குறாரு. எப்படி சொல்கிறது, ஒரு ஒயிட் கலர் நெட்டட் சாரீ, ஓகேவா, அதில் அங்கங்கே வந்து ஃபுல் ஒர்க் பண்ணது ப்ளவுஸ் ஒன்று போட்டிருக்கீங்க, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு. ஐயோ, ஃபுல் ஒர்க்டு, பெருசாக எதுவுமே அக்சசரிஸ் எதுவுமே போடல. காதில் குட்டியாக ஜிமிக்கி போட்டிருக்கீங்க. கழுத்தில் வந்து அழகாக ஒரு குட்டியாக ஒரு செயின் மாதிரி போட்டு அதில் வந்து பால் பெண்டன் போட்டிருக்கீங்க. கையில் எதுவுமே போடல, ஹிப்பில் மட்டும் ஒரு ஹிப் செயின் போட்டு காலில் கொலுசு போட்டுட்டு வரீங்க. ஐயோ, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க. நான் வந்து தமிழில் காட்டுறேன் பாருங்களேன், ரொம்பட்டு அழகாக இருப்பீங்க அந்த சாரியில். நீங்கள் கீழே இறங்கி வரீங்களா, அதை பார்த்துட்டு சின்ன ஒரு நிமிஷம் என் அத்தை பொண்ணோட இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கும்போது சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா வந்து நீங்கள் வந்ததுலேருந்து வெறும் பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க, குர்த்தி கூட போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அவர் வந்து இப்படி நல்லா எப்படி சொல்கிறது, ரொம்பவே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் ஓகேவா, லாஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இதுதான் அத்தை பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க ஃபோட்டோ.
பார்த்தா உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஜேகேக்கும் தெரியும் ஜின்னுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவர் ஒன்றும் பெருசாக வந்து கண்டுக்கல. ஆனால் நம்ம ஜேகேக்கு அப்படியே கண்ணு நம்ம சாராவை தான் பார்க்குது. நீங்கள் எவ்வளோ அழகாக சாரி கட்டி வந்திருக்கீங்க. ஆனால் சாரா பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து க்ராப் டாப் போட்டிருக்கா. ஐ மீன் அந்த ஷார்ட் டாப்புன்னு சொல்லுவாங்களே அது போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு சே ஏன்னு இந்த மாதிரி போட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சொல்லி அவர் இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கார். ஆனால் சின்ன வந்து உங்கள் மேலேருந்து கண்ணே எடுக்கலை. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னா பாருங்களேன். ஓகேவா, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி தான் என் பேத்தியா இது இந்த அழகாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி பேண்ட்டு சட்டைன்னு சுற்றிட்டு இருந்தா இப்போ எவ்வளோ அழகாக புடவை கட்டிட்டு வந்திருக்கா, என்ன அழகு அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து உங்களுக்கு சுற்றி சொடக்கெடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு தேங்க்யூ பாட்டி அப்படிங்கமா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து இத்தனை நாள் ஆம்பளை பிள்ளை மாதிரி சுற்றிட்டு இருந்தா இப்போ உன்னை பொண்ணு ட்ரெஸ்ஸில் பார்க்கல எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அம்மா நான் பொண்ணு தாம்மா அப்படிங்கம்மா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மாமே சரி தாண்டி நீ பொண்ணு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. உங்கள் அத்தை வந்து கிட்ட வந்துட்டா எவ்வளோ அழகாக இருக்க நீங்க. சே இந்த சாரியை நீ வயசுக்கு வந்தப்போ கட்டியிருந்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருந்திருக்கும்ல, அப்போ கூட நீ பேண்ட்டு சட்டை தான் போட்டுட்டு உட்காந்துருந்த அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை நான் அப்போ கொரியாவில் இருந்தத்த, அதான் இப்போ தான் நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல சாரியை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கட்டி அப்படிங்குமா சொல்லிட்டு இருந்தல, அதான் அங்கேருந்து வரையிலையே ஒரு சாரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா உனக்கு அப்படிங்குமா சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அத்தை வந்து நீ அழகு அத்தைக்காக இவ்வளோ பண்ணியிருக்கியாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்த சாரி அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ வந்து உங்கள் அம்மா தான் வந்து ஆமாம் இதை நீ எப்போ ரெடி பண்ண அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதுவா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்களே அந்த அன்னைக்கு 4 மணி நேரம் உட்காந்து ரெடி பண்ண வச்ச சாரிம்மா இது அப்படிங்குமா சொல்லிட்டு உங்கள் தலையை சொல்லிடுறீங்களா. உங்கள் அம்மா வந்து அப்போ போய் வாங்கினியாடி என்ன அவசரமாக வேலை பார்க்க சொன்னியா அவங்கள அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாம்மா அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவே வந்து சரிதான் அப்படிங்குமா சொல்கிறாங்க. அப்புறம் லைட்டாக எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குடா, அப்பப்போ வந்து ஏதாச்சும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஓகேவா, பேக் டு த ஸ்டோரி. இப்போ அப்போ வந்து உங்கள் பாட்டி தான் அப்படியே வந்து அவங்க கண்மையை எடுத்து உங்கள் காது பின்னாடி வந்து கண் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் ஃப்ளீட் தானே விட்டுருக்கீங்க, லைட்டாக உங்கள் ஹிப்பு மட்டும் தெரியுது, அதுவும் வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. அதுவுமே ஜின்னு மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு உங்கள் அம்மா பாட்டி அப்புறம் அத்தை 3 பேரும் வந்து முன்னாடி போயிருப்பாங்க. சாராவும் ஜேகேயும் கூட முன்னாடி போயிருப்பாங்க. நீங்களும் ஜின்னும் தான் வந்து ஸ்லோவாக பின்னாடி நடந்து வரீங்க. நீங்கள் வந்து சாரி கட்டியிருக்கனால ரொம்ப பொறுமையாக நடந்து வரீங்க. அத்தை சொல்லிப்பாங்க டே போய் அவள் கூட நடந்து வாடா, அவள் வந்து ரொம்ப தனியாக வருவாள், ஸோ துணைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்பெனி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே கம்பெனி கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏன் நீங்கள் போகலையா முன்னாடி அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து நீ ஊருக்கு புதுசு தானே, ஸோ வழி ஏதாச்சும் மாறி போயிடுவல, அதான் அம்மா உன் கூடயே வர சொன்னாங்க. அப்புறம் வந்து நீ வேற தனியாக நடந்து வரியா, ஸோ அதான் அம்மா கம்பெனி கொடுக்க சொன்னாங்க அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் மனசுக்குள்ள கம்பெனி கொடுக்க வந்தாரா, சரி முறை பொண்ணாச்சு ரொம்ப பாசமாக வந்திருப்பாருன்னு நினச்சா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அவர் அந்த என் முறை பொண்ணு என்ன அழகாக இருக்கா, இவ கூட இப்படி ஜோடியாக நடந்து வர்றது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா
அம்மா சொன்னாங்கன்னு ஒரு சாக்கு வச்சு இப்படி வந்துட்டு ஐயோ அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினச்சி வெக்கப்பட்டுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் வரீங்க. அப்போ வந்து ஒரு பையன் வரான் அவங்கக்கிட்ட வந்து ஒய்யன் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து ஆமாம் நான் தான் ஒயன் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அந்த பையன் வந்து ஒய்யன் என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கமா சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்து யார் நீங்கள் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து நம்மளாம் ஸ்ட்ரீட்டில் ஒன்றா விளாண்டமே அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறானா. நீங்கள் வந்து மேபி விளாண்டுருக்கலாம், பட் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அந்த பையன் வந்து என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது, என்ன பேரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன், இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிகிட்ருக்கா, இந்த பொண்ணு செட் ஆக மாட்டா அப்படிங்கமா சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு போகிறான். அவங்களுக்கு தெரியும் அவன் வந்து சும்மா வலிகிறதுக்கு தான் வரான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அது தெரிஞ்சு தான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அது தெரிஞ்சு தான் இப்படி பண்ணுறீங்களா. இதை பார்த்துட்டு சின்ன வந்து ஏன் இப்படி பண்ண அப்படியா நீங்கள் மாதிரி கேட்டுக்கலாம்ல அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஜென் அது அவன் வந்து என்கிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுறான், வேறு ஒன்றும் இல்லை, வலிக்கிறான் அவ்வளோதான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜின் வந்து அது எப்படி கேட்டோன்னே வேறு தான் கேட்டான், அதுக்கெல்லாம் அவன் எப்படி வலிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படிங்கமா சொல்லிட்டு ஜின் கேட்குறேன். நீங்கள் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, நான் அங்கே ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜும் படிச்சிருக்கேன் கொரியாவில். எல்லா இடத்துல உள்ள பசங்களை பற்றியும் எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் இருந்த இடத்துல எல்லா பசங்களுமே இருப்பாங்க, எல்லா கண்ட்ரிலேருந்துமே வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்க. இந்த ஒரு வாரத்தில் இந்த ஊரில் உள்ள பசங்கள்லாம் எப்படி யார் யார் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து நம்ம ஜங்குக்கா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நம்ம ஜங்குக்கு தான், உங்களுக்கு தம்பி எனக்கு அண்ணன் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து அண்ணனா மாமா முறை தானே அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து மாமா முறை தான், பட் எனக்கு மாமனுக்கு இப்போ இஷ்டம் இல்லையே அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் வந்து மாயாவை தான் பார்க்குறீங்க. அவள் வந்து அப்படி கண்ணடிக்கிறீங்க அவளை பார்த்து. அவள் வந்து அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறா. ஏன்னா வந்து மாயாவுக்கு வந்து நம்ம ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், ஜேகேக்கும் வந்து சாரா மேலே மாயா மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். 2 பேருக்கும் வந்து சொல்லிக்கல, பட் 2 பேருக்குமே தெரியுது அவங்க 2 பேர் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு. ஓகேவா. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு சரி அப்படிங்கமா சொல்லிட்டு நம்ம சின்னும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் வந்து சின் மாமா அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஜின் வந்து ஜின் மாமாவா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் எனக்கு மாமா தானே அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்களா. அப்போ வந்து மாமா தான் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜின் மாமா நான் கொஞ்சம் சாரீ கரெக்ட் பண்ணணும், அந்த சந்துக்கு கொஞ்சம் வந்து எனக்கு துணையாக நின்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கமா சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அங்கே வந்து ஒரு 2 பேர் மட்டும் நிற்கிற மாதிரியான ஒரு குட்டி சந்து இருக்குது, நல்லா டார்க்காக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கவும் அவர் அந்த போகலாம் வேணும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவரை தான் உள்ளாக்க அவர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு பின்னாடி வந்து அவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிறீங்க. ஓகேவா. அவர் வந்து ஒய்யன் என்ன பண்ணுற அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறேண்ணா பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறாரு, ஒரு சைடு வாலில் வந்து அவர் நிற்கிறாரு, அவருக்கு நேரவே நீங்கள் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு 2 இன்ச்சு தான் கேப். ஓகேவா. 2 தான், கொஞ்சம் விட்டால் உங்கள் பாடி அவர் பாடி வந்து டச் ஆகும், அந்தளவுக்கு ரொம்ப 2 இன்ச்சு தான் கேப்பு. நீங்கள் வந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்களா. அதுன்னு வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு 2 கையும் வந்து அவர் தலைக்கு இப்படி வைப்பாங்கள்ல, எப்படி சொல்கிறது, லாக் பண்ண மாதிரி வந்து பிடிச்சிருக்கீங்க கையில். அவரை வந்து இப்படி இந்த
ஒரு சைடு வந்து அவர் தலையோட லெஃப்ட் சைடு ஒரு கை, ரைட் சைடு ஒரு கை அந்த மாதிரி வச்சுட்டு நிற்கிறீங்க. அவர் வந்து என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஜின்மாமா என்னை லவ் பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வேந்த முடிக்கிறார். நீங்கள் வந்து மாமா லவ் பண்ணுறியா இல்லை மாமா, லவ் பண்ணுறியா இல்லையா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து ஆமாம் லவ் பண்ணுறேன், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன தானே லவ் பண்ணுற, அப்போ என்கிட்ட எப்போ தான் சொல்லுவேன், நான் இந்த ஒரு வாரமாக காத்துட்டு தான் இருக்கேன், சொல்லவே மாட்டேங்கிறேன், 5 வருஷமாக லவ் பண்ணுறல, உன்னால் என்ன சொல்லக்கூட முடியாதா என்னன்ட்டா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து நான் 5 வருஷமாக உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு இப்படி தெரியும் அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து அதுவா, அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அத்தைகிட்ட வீடியோ கால் பேசிட்டு அத்தை ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணாமல் போயிட்டாங்களா. அப்போ உங்கள் ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாங்க, நிற்க வச்சுட்டு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோனில் மச்சான் என் அத்தை பொண்ணு ஒய்யன் இருக்கால, 5 வருஷமாக 3 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணுறேன்டா, எப்போ தான் நேரில் வரப்போகிறாளோ, நேரில் வந்தால் சொல்லிடணுண்டா அப்படிங்கமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ தானே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருந்தீங்களா, அந்த சைடு இந்த ஜின்னுன்னு கூப்பிடுவோம் தான் உங்கள் பேர் ஜின்னுன்னு தெரியும் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்புறம் ஏன் வந்த அன்னைக்கு என்னை ஒர்க்கர் என்னான்னு கூப்பிட்டா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து அது வந்து சும்மா விளாட ஜஸ்ட் கிட்டிங் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவர் வந்து மேடம்க்கு எப்போலேருந்து அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து எனக்கு 3 வருஷமாகமா அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் நான் லவ் பண்ணுறது தெரிந்தது 2 வருஷம் முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடினா வந்து எப்படி வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அது அம்மா ஜின் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் என் முறை பையன் வேறு சொல்லுமா. ஸோ அப்படியே தான் லவ் ஃபார்ம் ஆச்சு மாமா அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து சரிதான் அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா உங்களையே திருப்பி அவர் லாக் பண்ணுறாரு. ஓகேவா, அவர் நின்ற சைடு உங்களை பிடிச்சி நிப்பாட்டிட்டு இப்போ அவர் உங்களை லாக் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து மாமா என்ன பண்ணுற அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட லவ் சொல்லியிருக்கா, பரிசு கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வராரு. நீங்கள் வந்து மாமா என்ன பண்ணுற மாமா அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த சைடு இருந்து ஒய்யன் ஜின் எங்கப்பா இருக்கீங்க 2 பேரும், உங்கள் 2 பேரும் காணோன்னு தேடிட்டு இருக்கோம்ல அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடுமாமா அப்படிங்கமா சொல்லிட்டு ஜின்னு தான் வந்து அனுப்பியிருப்பீங்க. ஜின் வந்து போயிருப்பார். நீங்கள் வந்து சாரீ வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு வருவீங்க வெளியே. உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க, எங்கே 2 பேரும் போய்ட்டு இருந்தீங்க, இந்த சந்துக்குள்ளேருந்து வரீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அம்மா சாரீ இதாகிடுச்சுமா, எனக்கு பயமாக இருந்துச்சா, அதான் ஜின் மாமா நின்றுட்டு இருந்தார், நான் வந்து சாரீ கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவர் வந்து கரெக்ட் மட்டுமா பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து மாமா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து மாயா வந்து உங்கள் கைப்பிடிச்சிட்டு இங்கே வாயா அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் ஒரு சைடாக கூப்பிட்டு போயிட்டு என்ன நடந்ததெல்லாம் பார்த்தேனேண்ணா அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிறதெல்லாம் பார்க்கலாமாடி, வேறு ஏதாச்சும் நடந்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் வந்து எதை மீன் பண்ணுறீங்கன்னா வந்து கிஸ் ஏதாச்சும் வந்து கொடுத்துருந்தா என்னடி பார்த்துருப்பியாடி அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் மீன் பண்ணி கேட்குறீங்க. அவன் வந்து அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், மேடம் நல்லா தான் கதை அடிக்கிறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் வந்து உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து
உண்மையை தான் சொன்னேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறா. அப்படியே இப்போ வந்து கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி இதுனா ஒரு ரெட் கலர் சாரீ, ஓகேவா, ஒரு ரெட் கலர் பார்டர் வச்ச கோல்டன் கலரில் பார்டர் வச்ச ஒரு ரெட் சாரீ, ஓகேவா. அந்த ரெட் சாரீ அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு நேற்று போட்டிருப்பீங்களா காட்டன் சாரீ, அதை விட இது செம்மையாக இருக்குது. நான் இதேமாரி தம்ப்லைனில் போடுறேன் பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு செயின் போட்டிருக்கீங்க, பெண்டன்ட் இல்லாமல். கையில் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க, 2 கையிலையுமே கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டிருக்கீங்க. அழகாக ஹிப்பில் வந்து ஹிப் செயின் போட்டுட்டு காதில் வந்து ஜிமிக்கி போட்டிருக்கீங்க. ஜிமிக்கி போட்டு அந்த மாட்டுவாங்களே அதோடு போட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து காலில் வந்து நல்லா கொலுசு போட்டிருக்கீங்க, ஓகேவா. ஹாஃப் வந்து அந்த இது பண்ணிட்டு ஹாஃப் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க, ஓகேவா. தலையில் வந்து அப்படியே மல்லிப்பூ அப்படியே வச்சுருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க, ஜின் பார்க்குறாரு உங்களைய. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த ஒரு பாட்டு வேறு ஓடுது. அது பாட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க. நிலவின் ஒளியை பிடித்து பிடித்து பாலில் நனைத்து கன்னங்கள் செய்து விட்டார். உலக மலர்கள் பறித்து பறித்து 2 பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது. கவிதை என்பது கன்னி வடிவமடா. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். பேக்ரவுண்டில் இந்த பாட்டு ஓட நீங்கள் அப்படியே மேலேருந்து நடந்து வர அப்படியே ஜின்னுக்கு ஏதோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தேவதையே அப்படியே இறங்கி வந்த மாதிரி இருக்கார். இறங்கி வந்த மாதிரி இருக்கீங்க அவருக்கு. நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வார்த்தையே இல்லைங்க. எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனா வந்து எப்படின்னா ஒரு சில பேரை வந்து பார்த்த உடனே வந்து சிம்பிளாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கீங்க. மேக்கப் கூட அவ்வளோவா இல்லை, பட் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். அவருக்கு எப்படி சொல்கிறது, இப்போயே இந்த தங்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்கடா, நான் தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அப்படி ரசிக்கிறாரு உங்களைய. அப்போ வந்து பாட்டி தான், அடிக்கண்ணு கள்ளி சிரிக்கி நேற்று இந்த சேலையை வச்சுட்டு தான் அந்த சாரியை கட்டிட்டு வந்தியாக்கும். என்ன அழகாக இருக்குது அந்த சாரியில், ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி இருக்குடி அப்படிங்கமா சொல்லிட்டு பாட்டி வந்து உங்களை புகழ்ந்து தள்ள, நீங்கள் வந்து வெக்கப்பட உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே செவக்க, அதை பார்த்து சின்ன அப்படியே ரசிக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுது. அப்போ அந்த சைடு இருந்து, என்ன பாட்டி, ஏன் அந்த பேத்தியை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்வீங்களோ, எங்களையெல்லாம் சொல்ல மாட்டிங்களோ அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறா சாரா. அந்த பாட்டி வந்து திரும்பி பார்த்தா சாரா வந்து ஒரு ஹாஃப் சாரீ ஒன்று வியர் பண்ணியிருக்கா. எப்படின்னா வந்து ரெட் வித் க்ரீன் இருக்கும்ல, அந்த காம்பினேஷனில் வந்து வியர் பண்ணிட்டு ஒரு ஜிமிக்கி, ஒரு பேங்கிள், ஒரு நெக் பீஸ் போட்டிருக்கா. வேறு ஒன்றும் சிம்பிளாக தான் வச்சுருக்கா. அவளுமே தலையில் பூ வச்சுருக்கா. உங்கள் அம்மா தான் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நான் தம்ப்லைனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ வந்து பாட்டி பார்த்துட்டு அவளுக்கு போயிட்டு, என்ன அழகுடி, நேற்றை விட இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்க. நேற்று ஏதோ ஆம்பளை பசங்க மாதிரி 2 பேரும் வந்ததுலேருந்து பேண்ட்டு சட்டையமாக சுற்றிட்டு இருந்தீங்க, இவன் என்ன அழகாக இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கமா சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் வச்சு சுற்றி சொடக்கி எடுக்கிறாங்க.
நீங்கள் ரெண்டும் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த சைடு ஒரு ஜீவனான்னு பார்த்துட்ருக்கு. சொல்லு வடியாதது தான் ஒன்று. அது யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். சாராவை அப்படி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஹிப்பு வேறு லைட்டாக ரிவீல் ஆகுதா. ஸோ நீங்கள் வந்து என்னடி ஹிப்பு ரிவீல் ஆகிற மாதிரி போட்டிருக்க அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் வந்து யாரும் பார்க்குறதுக்கு தான், வேறு எதுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் வந்து சரி தான், அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அம்மா கொலை பண்ணிடு அப்படிங்கமா சொல்லிட்டு அவளுக்கு ஹிப்பை கவர் பண்ணுற மாதிரி வந்து போடுறீங்க, கட்டி விட்றீங்க. அப்போ வந்து நம்ம ஜேகேலாம் வந்து எவ்வளோ அழகான வியூ, இவன் வந்து கிட்டத்தட்டாலே அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்து அவர் மடைக்கிறார். நீங்கள் வந்து கண்ணு ரெண்டு நோண்டி காக்காக்கு போட்டுருவோண்டா அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க அவரை பார்த்து. அவருக்கும் தெரியும் அது எப்படின்னா வந்து 2 பேருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், ஜின்னுக்கும் தெரியும், சாராவுக்கும் மாயாவுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்லிக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கமா சொல்லிட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கொண்டு காக்கா போட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? அவருமே வந்து புடி அப்படியே போட்டுட்டாலும் அப்படிங்கமா சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே வந்து திருவிழாக்கு தான் போகிறீங்க. திருவிழாலாம் முடிச்சுட்டு திருவிழா செம்ம ஜாலியாக இருந்திருக்கும். திருவிழாலாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்ருப்பீங்க. சாமி கும்பிட்டுட்டு அந்த இது திருநூறு குங்குமம் அதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, பிரசாதமாக நம்ம சொல்லி தருவாங்களே, எனக்கு தெரியாது அது. ஸோ அதை வாங்கிட்டு ஜின்னு வந்து வைக்கவே இல்லை. அவர் எடுக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அப்போ வந்து ஜேகே எடுத்திருப்பார், வச்சுருப்பார், கொட்டியிருப்பார். எல்லாருமே கொட்டியிருப்பாங்க. நீங்களும் கொட்டலான்னு போவே இல்லை. அவங்க அத்தை தான் ஐயோ போய் இங்கே பாரு, அவன் வைக்கவே இல்லை பாரு, எத்தனை தாட்டி கோவிலுக்கு வந்தாலும் சொன்னால் செய்யவே மாட்டேங்கிறான் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை அதுக்கு என்ன அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அத்தை வந்து கொஞ்சம் வச்சு விட்ற அப்படிங்குமா சொல்லிட்டு மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து அந்த நீங்கள் வந்து எட்டி அந்த திருநூறை வைக்க போகிறீங்க. சொல்லிட்டாங்களே, அத்தை சொல்லிட்டாங்களே, வேறு என்ன செய்கிறது அப்படிங்கமா சொல்லிட்டு வைக்க போகிறீங்க. அவர் வந்து ஹைட்டாக தானே இருப்பார், நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டு தானே. அவருக்கு வந்து அவர் ஹைட்டுக்கு வந்து நீங்கள் எட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் முடியல. அப்படியே அவர் உங்கள் ஹிப்பில் கை வச்சு லைட்டாக தான் பண்ணுறாரு, கையை வச்சு தூக்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பீங்க. அவர் வந்து வச்சு விடு அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படிங்குமா சொல்லிட்டு வேந்த முழிச்சுட்டு அவருக்கு வச்சு விட்றீங்க. அவருமே வந்து தட்ஸ் மை கேர்ள் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து தட்ஸ் மை கேர்ளா, என்ன தோற இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து போகையில் வந்து நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டே தான் போகிறீங்க. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு போகையில் வந்து எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் வந்து பின்னாடியே நடந்து வரீங்க பொறுமையாக. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரையில் உங்கள் லிப்ஸ் அந்த சைடு இருக்கும்ல, லிப்ஸோட சைடில் வந்து ஐஸ்கிரீம் ஒட்டியிருக்கும். அப்போ வந்து நீங்கள் போயிட்டு இருக்கையில் ஒரு குட்டி சந்து, யார் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இருட்டான ஒரு குட்டி சந்து. அந்த சந்துக்குள்ளே உங்களை ஒரு கை பிடிச்சி இருக்குது. அது நம்ம ஜின்னு தான். அவர் வந்து என்ன பையன் என்ன பொண்டாட்டி அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து பொண்டாட்டியா அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவரை வந்து ஆமாம் சீக்கிரமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குமா சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அவர் வந்து உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியாதா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து என்னாச்சு, எங்கேயாச்சும் சில்வி இருக்கா அப்படிங்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் தொடச்சி விட்றேன் சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து கிஸ் பண்ணி அதை வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் லிப்ஸோட சைடில் தானே அது இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே வந்து அதை தொடச்சி விட்றாரு. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் அப்படியே படன்னு அடிக்குது, ஹார்ட்டெல்லாம் அப்படியே துடிக்குது. அப்படியே விட்டால் வந்து உங்கள் பாடி விட்டு உங்கள் ஹார்ட்டை வந்து விட்டுருங்கடா சாமி எப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடும் போல், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவர் வந்து அப்படி பண்ணிவிட்டு நின்று சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து குடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்துலேயே உங்கள் அத்தைக்கிட்டே நின்றுக்கிறீங்க. ஜின்னு வந்து பின்னாடி உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வராரு. நீங்களும் அவரை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டே வெக்கப்பட்டுட்டே போகிறீங்க.
அப்போ வந்து சாரா தான் வந்து கேட்குறா, ஒய்யன் என்னடி ஆச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்து நேற்று நடந்தது இன்றைக்கி எல்லாத்தையும் சாராட்ட சொல்கிறீங்க. சாரா வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கமா சொல்லிட்டு சாரா சொல்கிறா. நீங்கள் வந்து எல்லா பூனையும் பால் குடிக்க தாண்டி செய்யும் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவள் வந்து தத்துவம் பழமாக தான் இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்து சரித்தான் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து சாராட்டா, சாரா எனக்கு எப்போ மருமக பெற்று கொடுக்க போகிற அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. சாரா வந்து என்னது மருமகளா போட்டி, சீசன் 1க்கே உடம்பு தாங்கலை, சீசன் 2லாம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படிங்கமா சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறாள். நீங்கள் வந்து என்ன ஆரம்பமா எனக்கு எப்போ மருமக பெற்று கொடுக்க போகிறீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து மருமக தானே சீக்கிரமாக பெற்று தந்துட்டா போச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு சாராவை. சாரா வந்து சாகடிச்சிருவா அப்படிங்கமா சொல்லிட்டு அவரை மிரட்டிகிட்ருக்காரு. அவள் வந்து அவரை மிரட்டிகிட்ருக்கா. ஓகேவா. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கும் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து டேஸும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து வேலை பார்த்துட்ருக்கேல ஜின்னு உங்கள் ஹிட் கிள்றது என்ன அப்படியே வந்து குட்டி குட்டியாக உங்கள்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கிள்றது என்ன அப்படியா, ஐயோ அப்பப்போ உங்களை நவட்டிட்டு போகிறது என்ன, ஹாலில் எல்லோரும் இருக்காங்கன்னா வந்து உங்களை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறது என்ன, ஐயோ. ஆனால் வந்து இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், முக்கியமாக அந்த பாட்டிக்கு தெரியும். ஒரு நாள் அந்த பாட்டிக்கே தாங்க முடியாமல், என்னடா எப்போ பார்த்தாலும் பேத்தியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, சிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மாமா உன்ட்டு இத்தனை தாட்டியாக சொல்லியிருக்கேன், நைட்டில் மொட்டை மாடிக்கு தான் வரல, அப்போ பேசிக்க வேண்டியது இப்போ என்னத்துக்கு பண்ணுற அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. அப்படியே அவர் வந்து நீங்கள் அடிக்க வரவும் அவர் ஓடுறாரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு அவர் வந்து துரத்திகிட்ருக்கீங்க. அவரும் சிரிச்சிட்டே ஓடிட்டுருக்காரு. அப்படியே வந்து எல்லோரும் வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. இதோடு இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து லைவ் வந்திருப்பேன்டா. நான் நேற்று ஒரு 6:20 அந்த மாதிரி டயத்துக்கு வந்து லைவ் வந்துட்டு 7 o'clockலாம் போயிட்டேன். ஸோ அப்புறம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லைவ் வருவேன். அதுவும் வந்து வீக்கெண்ட் அந்த மாதிரி வருவோம். நம்ம வந்து சீக்கிரமாக வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அப்புறம் இந்த டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஏம் 1K 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கோம். அது என்ன ஏம் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து நம்ம நடத்தணும். ஓகே. ஸோ தினமும் அப்டேட்காக காத்துட்டே இருங்க. நாளைக்கு ஒரு ஒன் ஷாட்டோட வரேன். அப்புறம் பிடிச்சிருந்தா சரி, பிடிக்கலனாலும் சரி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பிடிச்ச கேரக்டர், பிடிச்ச டைலாக் ஓகேவா சொல்லிட்டு போங்க. எனக்கு இதில் பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி தான். அந்த பாட்டி சாரி மாயாவை வச்சு கலாச்சிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் வச்சு கலாச்சிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் சொல்லையில் எனக்கு அப்படியே ஒரே சிரிப்பாக தான் இருந்தது. பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ அதனால தான் லைட்டாக நான் சிரிச்சிருப்பேன். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு டக்குன்னு அந்த பாட்டி மாயை வந்து அப்படி சொல்லுவோம், டக்குன்னு வந்து எனக்கு அந்த பாட்டி அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு வாயில் டக்குன்னு வந்துருச்சு. நான் யோசிக்கவே இல்லை, டக்குனாலும் நான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்புறம் அபி, நீ கேட்ட மாதிரி ஒன் ஷாட் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பேன். ரீஅப்லோட் தான்டா இது. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஒரு எப்படி சொல்கிறது, நான் வந்து என்னென்னா ஒரு ஸ்டோரி வந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குடா.
அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கையில் எனக்கு வந்து ஒரு நோட் ஒன்று கிடச்சிது. ஒரு நோட்டு மாதிரியான ஒரு டைரி மாதிரி ஒன்று கிடச்சிது. நானுமே சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா அதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரிங்கிற மாதிரி போட்டு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னே இப்படி ஒரு ஸ்டோரி நம்ம எழுதி வச்சுருக்கோமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதை ஃபுல்லாக படித்து பார்த்தேன்னா, ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் என் மைண்டுக்குள்ளே அதே தான் ஓடிட்டே இருக்குது. சரி இதை ஒன் ஷாட்டாக க்ரியேட் பண்ணுவோமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். மறக்காமல் வேணும்னா வந்து சொல்லுங்கடா. என் மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது. நம்ம வந்து இதை ஒன் ஷாட்டாக க்ரியேட் பண்ணிட்டா என்ன இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒர்க் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்டோரி வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வரேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி தோணுது. இப்போ நான் வந்து ஏதோ எழுதிட்டுருக்கேன்னா என் மைண்டுக்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ என்ன தான் நான் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.